நம்பிக்கை நாயகன் அஜித் சார் தான். அஜித் ஆமாங்க. ஓகே. ஏன்னா எந்த வித பின்புலமும் இல்லாமல் நம்ம இப்போ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட, ஓகே. அதே போல் அவரும் வந்தவர் தானே. நிறைய சம்பாதிச்சிருக்காரு, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மக்களுக்காக எதை செய்யலான்ட்டு வந்திருக்காரு. இது எப்படி என்ன ஆகும் எப்படி ஆகுங்கிறத காலம் தான் கணிக்கணும், மக்கள் தான் கணிக்கணும். சிவகுமார் சார் பையனாகட்டும், ஒரு சூர்யா சார் ஆகட்டும், அவர் கூட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கார்மெண்ட்ஸில் திருப்பூரில் எக்ஸ்போர்ட்ல எல்லாம் வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற பேட்டியில் கொடுத்துருக்காரு. நம்ம கஷ்டப்பட்டு தான் நானும் ஒரு அளவுக்கு வந்தேங்க கோயம்புத்தூரில். சினிமாவிலையும் கஷ்டப்பட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக எது கிடைச்சாலும் அது நிலைக்காது, கஷ்டப்பட்டு கிடைச்சா தான் அது நிலைக்குங்க. இப்போ தேசிய விருது வாங்கியிருக்காரு இல்லைங்களா MS பாஸ்கர் சார். ஓகே. நான் ஃபஸ்ட்டு அவரை இந்த பார்க்கிங் படத்தில் தான் பார்த்தேன் நேரில். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய நடிகர், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு இருப்பாங்க, அவங்க கூட உட்காந்துக்குவார், அவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்குவார். அவர் சேர் எந்திரிச்சு போயிடுவார். ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு அவர் போய் நின்றுட்டு இருப்பார். நான் உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஒரு 45-48 வயசு வரை மணி மைண்டடான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் மனசில் ஒரு ஓரத்தில் எனக்கு சினிமா மேலே ஒரு காதல் இருந்துகிட்டே இருந்தது. மாரிசனில் கூட பார்த்தீங்கன்னா இப்போது அதில் ஜெயிலரை பண்ணியிருப்பேன். ஓகே. போலீஸ் ரோல் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? ஒரு சிலரோட மனநிலைகளை பொறுத்து தாங்க. ஆனால் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத நான் ஒத்துதாகும். தனுஷ் சார், சூர்யா சார், கார்த்தி சார் கூட 2 படம் பண்ணியிருக்கேன். வாத்தியாரை பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஜப்பான் டூர் படம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இறைவன் கொடுக்க இயற்கை கொடுக்க நம்ம காத்துட்ருக்கிறேன், இணைந்து நடிக்கணும்ட்டு. ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஒரு தேன்கூடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஆயிரக்கணக்கான தேனீகள் சேர்ந்தால் அந்த தேன்கூட்டை வந்து உருவாக்குது, சுவையான தேன் கிடைக்குது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சீரியல்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து உருவாக்குறது தான் அதனோட படைப்புகள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, காட்சிக்கண்ணு வேலி அந்த சீரியல் மூலம் அறிமுகமாகி, பிரின்ஸ் படத்தில் அறிமுகமாகி, கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு இணை துணை நடிகராக இருந்து, அதேமாதிரி சீரியல்லையும் வந்து துணை நடிகராக இருக்கக்கூடிய ராம் கலைதரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட சீரியல் சம்மந்தமாகவும் சினிமா சம்மந்தமாகவும் நிறைய கொஸ்டின்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கங்க சார். சார் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சி சார். நான் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் சார். சரி, நீங்கள் சீரியலில் இருந்திருக்கீங்க, இதுலேயும் சினிமாலேயும் இருந்திருக்கீங்க. ஆமாம். சரி, இப்போது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பீங்க, அப்படி தானே? ஆமாங்க சார். நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேங்க. சரி. கோயம்புத்தூரில் நல்லா தான் இருந்தேன். சரி. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சினிமா மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம். சரி. குடும்ப சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் சரியில்லாதனால அது சரியாக அமையலை எனக்கு சினிமா வாய்ப்பு. ஓகே. எனக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இங்கே சினிமாவில் இல்லாததுனால ஓகே அதை அப்படியே குடும்பம் அது எதுன்னு பார்த்து குடும்பம்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ஓகே இப்போ சினிமாவுக்காக சென்னை வந்து இப்போ 6 வருஷமாக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தேன். சரி. இந்த 6 ஆண்டு காலங்களில் ஒரு 20க்கு பக்கம் சீரியல், சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், இந்த மாதிரி சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே. படங்கள் தான் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு 50 படங்கள் பக்கம் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள் சார். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நடிகர்கள்கிட்ட கேட்க முடியாது, எங்களால் கேட்க முடியாது. சரி. கேட்டாக்கா வந்து அவங்க வந்து என்னென்னு தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். ஓகே. உங்ககிட்ட கேட்குறேன். சரி, ஒரு கலைஞனா சரி, நீங்கள் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. அந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதில் வெற்றி அடைஞ்சவங்களும் இருக்காங்க, தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. உண்மை சார். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த சினிமா ஃபீல்டு விட்டுட்டு என்ன வேலைக்கு போயிருக்கலாமே, நீங்கள் சினிமா தான் வேணும் அப்படின்ற மாதிரி, அதில் உங்களுக்கு அது எப்படி வாழ்வாதாரம்? எப்படி வாழ்வாதாரம்னாக்க வேறு எந்த வேலை வேணாலும் பார்க்கலாங்க சார். மனசுக்கு பிடிச்ச வேலைன்னு ஒன்று இருக்குது. இப்போ மணி மைண்டடாக ஒரு வேலை இருக்குது. சரி. நான் உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஒரு 45-48 வயசு வரை மணி மைண்டடான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் மனசில் ஒரு ஓரத்தில் எனக்கு சினிமா மேலே ஒரு காதல் இருந்துகிட்டே இருந்தது. சரி. விவரம் தெரிஞ்சதுலேருந்து சினிமா மேலே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு அலாதியான ஒரு தனி பார்வை இருந்தது. சரி. நான் சினிமாவில் இல்லைனாலும் இந்த மாதிரி ராணி, நிறைய குங்குமம், குமுதம், இந்த மாதிரி நிறைய புக்குகள், சினிமா புக்குகள்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அது இறையாறலால் சின்ன வயசுலேருந்து அது இப்போது வந்து நடிச்சிட்ருக்கிறேன். சரி. ஆமாங்க. இப்போது இந்த விஷயமும் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்கணும். சொல்லுங்கள் சார். இப்போது அதாவது திரைப்படம்னாலும் சரி, இல்லை வந்து சீரியல்னாலும் சரி, பாகுபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாகுபாடுனா ஒருத்தருக்கு மட்டும்
அதாவது தனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வேண்டாதவங்களுக்கு ஏதோ உள்ள வந்தவங்களுக்கு அப்படி இப்படின்றாங்க. அது உண்மையா? இருக்குங்க சார். அது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு தொழிலாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் போட்டி இருக்கும். போட்டி இல்லாமல் எதுவும் கிடையாது. அப்போ அந்த அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்கள உள்ளே வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தவறாக நான் தெரியல. ஆனால் அந்த போட்டியெல்லாம் கடந்து தான் நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்குது. ஓகே. ஆமாம், அதை பற்றி நம்ம கேர் எடுத்துக்க வேண்டியதில்லை. அடுத்தடுத்து நம்ம முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தோம்னா உண்மையான முயற்சியும் நம்பிக்கையும் ஒரு நாள் ஜெயிக்குங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் சீரியல் எடுக்கிறாங்க சார், திரைப்படமும் எடுக்கிறாங்க. ஆனால் சில சீரியல்களும் வராமையே போயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சில திரைப்படங்களும் வராமல் போகுது. அதுக்கு காரணம் என்ன? அது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் அதுக்கு காரணம் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் முயற்சி எடுத்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணும், படத்தை திரையரங்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க. சில நேரம் பொருளாதார காரணங்களாக இருக்கும், சில நேரம் ஈகோவாக இருக்கும். ஒரு இயக்குனருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை நடிகர்களுக்குள்ளே இருக்கலாம். அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. சரி, ஏதோ ஒரு காரணங்களால வரல. எல்லாருமே படத்தை ஆரம்பிக்கும் போது நல்லபடியாக அந்த படத்தை முடித்து திரையரங்கு கொண்டு வரணும்னு தான் நினச்சி எல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால, பெரிய விஷயங்கள்னாலேயும் சின்ன விஷயங்கள்னால அது தொடர முடியாமல் போயிடுது. சரி. இப்போது நிறைய சீரியல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு பதில் இவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாங்க. அது எதனால சார்? அது மாதிரி அந்த மாதிரியான இது வந்து எதனால வருது? அதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சில விஷயங்கள் அங்கே அந்தந்த யூனிட்டில் அது இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். இல்லை சார், இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 சீரியல் வந்து அவர் தான் நடிச்சிருப்பாரு. ஆமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கேரக்டரில் வந்து இவர் தொடர்றாரு அப்படின்றது அது வந்து காரணம் வந்து இல்லை ஏதோ பண பிரச்சனையாக இருக்குமா, இல்லை அவங்க சொந்த பிரச்சனை? இது வந்து ஒரு நடிகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்குங்க சார். அதாவது நீங்கள் அது இது மட்டும் தான் காரணம், அது மட்டும் தான் காரணம்னு சொல்ல முடியாது. நீங்கள் பண பிரச்சனையாகவும் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகளும் இருக்கலாம், இல்லை கால் ஷீட் பிரச்சனை, அந்த மாதிரி டைமிங் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு சீரியலுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஓகே, அதனால் கூட அது இருக்கலாங்க சார். ஓகே. நீங்கள் இது வரைக்கும் நடித்த சீரியல்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் எது சார்? இங்கே எனக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு 4-5 சீரியல் இருக்குது. முதலாக விஜய் டிவியில் தான் நான் சீரியல்னு வந்தேன், காற்றுக்கென்ன வெளியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வித்யா நம்பர் 1ன்ட்டு அது நிறைய நம்மளை தெரியப்படுது. ஜி தமிழில் வந்து நிறைய பேர் கவனிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த சீரியலில் சொல்லலாம். அப்புறம் இப்போ சமீபத்தில் நம்ம சன் டிவியில் 3 முடிச்சுன்னு ஒரு சீரியல் பண்ணேன். அதில் ஒரு மேனேஜர் கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதையும் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி பேசினாங்க. இப்போ சமீபத்தில் லட்சுமின்ட்டு கூட மதியம் 2:30 மணிக்கு ஒளிபரப்பாகிற சன் டிவியில் லட்சுமி சீரியல்ன்ட்டு ஒரு ஃபைனான்சியர் கேரக்டர் பண்ணியிருந்தேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் ஹைட்டாக இருக்கிறதுனால என்ன லுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு போலீஸாக தான் பயன்படுத்துவாங்க. அதிகப்படியான படங்கள், அதிகப்படியான சீரியல்ஸில் நான் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயாக தான் பண்ணியிருப்பேன். மாரிசன் படத்துலையும் மாரிசனில் கூட பார்த்திங்கன்னா இப்போது அதில் ஜெயிலராக பண்ணியிருப்பேன். ஓகே, போலீஸ் ரோல் தான். பாடி இருந்தாலும் பார்க்கிங் படத்தில் சார் பார்க்கிங்லேயும் பார்த்திங்கன்னா விஜிலன்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருப்பேன். ஆமாங்க. இதில் இன்னும் எனக்கு பெருமைனா பார்க்கிங் படத்தை பொறுத்தளவு எம்எஸ் பாஸ்கர் சார்களோட காம்பினேஷனில் நான் பண்ணியிருப்பேன். ஒரு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர மாதிரி செய்வேன். இன்றைக்கி அந்த ஒரு மகானுக்கு ஒரு மிகப்பெரிய திறமைசாலி எம்எஸ் பாஸ்கர் சார். அவருக்கு இன்றைக்கி ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. எங்கள் படத்துக்கு 3 தேசிய விருது வாங்கியிருக்கு. அந்த ஒரு பெரிய டீமில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஒரு விஷயத்தில் நம்மளும் ஒரு துரும்பாக இருக்கிறோமேங்கிறது அதில் ஒரு பெருமைங்க. அவர் எம்எஸ் பாஸ்கர் சார் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு அவர்? ஆமாம்மா சார், உண்மையிலேயே நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் படிச்சிருக்கிறேன், நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. மிகப்பெரிய திறமைசாலி. அவருக்கு காலம் கடந்து தான் கிடச்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவர் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே இன்னொரு விஷயம் கூட நான் உங்ககிட்ட கேட்கணும் சார். சொல்லுங்கள். இப்போ சீரியல்லையோ திரைப்படத்துலையோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜென்ஸ்க்கு இல்லாத ஒரு தனித்துவம் வந்து லேடிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. இது எப்படி? இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகிற காரியமா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மட்டும் அவங்கள தான் வந்து நல்லா தனியாக கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரிஃபரன்ஸா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க, ஆண்கள் அதிகமாக இருப்பாங்க ஆர்டிஸ்டில். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் சொன்னது இருக்கலாம், அதை நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எல்லா பெண்களையும் நம்ம தவறாக நம்ம சித்தரிக்க முடியாது. ஒரு சிலர் அது உண்மையாக கூட இருக்கலாம், ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கலாம். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதுவுமே நம்ம இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. இப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட முதல்ல அந்த கொஸ்டின் கேட்டேன்னா, சொல்லுங்கள். அதாவது ஒரு பெரிய நடிகர்கிட்ட கேட்க முடியாத ஒரு கொஸ்டின், சரி, ஒரு துணை நடிகர் கேட்டால் அவர் மனதிலிருந்து சொல்லுவார் அப்படின்ற ஒரு அப்படிங்கிறது இருக்குங்க சார். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட்னாக்கா சார் எல்லா இடத்துலையும் இருக்குங்க சார். நீங்கள் ஒரு
ஒரு பில்டிங் ஆகட்டும், ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இது மீடியாங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அது நல்லா வெளியே சடான்னு தெரிய வருது. மற்ற விஷயங்கள்ல தெரியாமல் அப்படியே ஆஃப் ஆகி போகிறதும் உண்டு. அதனால் இதில் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலரோட மனநிலைகளை பொறுத்து தாங்க. ஆனால் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத நான் ஒத்துதாகணும். ஆண்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது சார்? ஆண்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி, ஒரு சீரியல் இண்டஸ்ட்ரியும் சரி பார்த்தீங்கன்னா, எங்களை மட்டும் தான் போட்டு இப்படி சாவடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. வாய்ப்பு தான் சார். வாய்ப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு அமைகிறது ஒரு குதிரை கொம்புனே சொல்லுவாங்க வைங்களேன், அந்த மாதிரி அமையணும். அந்த வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக அமையாது. நீங்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் நிறைய பேர்கிட்ட பழகினதுக்கப்புறம் தான் அது கிடைக்கும். ஆண்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நல்ல நட்பை டெவலப் பண்ணி பழக்க வழக்கங்களை டெவலப் பண்ணால் தான் என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். அதுவரை நம்ம பொறுமையாக நம்ம ஃபேமிலியவும் நம்ம லைஃப்பையும் ஸ்ட்ரகிள் பண்ணுறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி தான் நாங்களும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோங்க சார். முயற்சிக்கு இறையர்களோட எல்லா இணை துணை உதவி இயக்குனர் தான் எங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. ஓகே. ஒரு இயக்குனராகட்டும், ஒரு தயாரிப்பாளராகட்டும், அவங்க எங்களுக்கு டைரெக்டாக வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு துணை இயக்குனர், இணை இயக்குனர், உதவி இயக்குனர், இவங்க தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்க பார்த்து பண்ணால் தான் உண்டு. சரி சார். அப்புறம் வந்து நீங்கள் நிறைய கதவு தட்டியிருப்பீங்க. அது கதவு தட்டியிருப்பீங்கன்னாக்கா வீட்டு கதவு இல்லை, நிறைய சினிமா வாய்ப்புக்காகவும் சீரியலுக்காகவும். அப்போ உங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து பாதிக்கிறது அப்படின்னு என்ன நினச்சிருக்கீங்களா? ஐயோ நம்ம இப்படி இருந்தோமே, இப்போ கடைசியில் வந்து இந்த மாதிரி சான்ஸ் கேட்டு இப்படிலாம் அலையிறமே அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் நம்ம விருப்பப்பட்டு தான் ஒரு தேர்வு பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதில் ஏற்றம் இறக்கங்கள் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் இன்றைக்கி படிக்கிறாங்க, டிகிரி முடிக்கிறாங்க, 2 டிகிரி 3 டிகிரி முடிக்கிறாங்க, ஒரு 4th ஸ்டாண்டர்டு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு தொழிலதிபராக இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர். அவங்கள்ட்ட போய் இவ்வளோ 2 டிகிரி வாங்கினவங்க போய் ஆஃபீஸ் போய் அலுவலகம் போய் இன்டர்வியூ பண்ணுறதும் அங்கே நிற்கிறதும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மனநிலை வரும் இல்லையா? ஆனால் அவர் 4வது படிச்சிருந்தாலும் அவரோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இல்லைனா அவரோட செல்ஃபாகவும் இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிருப்பார். பல படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்குற இடத்துல அவர் இருக்காது. என்னடா ஒரு 4வது படித்தவர்கிட்ட போய் நம்ம இவ்வளோ 2 டிகிரி வாங்கியிருக்கிறோம் போய் நிற்கிறோம்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி எங்களுக்கும் சில ஃபீல்லாம் வரத்தான் செய்யும். அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. நல்ல வாய்ப்பு அமைந்தால் எல்லாமே நம்மளை திரும்பி வரும். கண்டிப்பாக. ஆமாங்க. இப்போது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆன எல்லாருமே பெரிய டேரக்டர் தான் இருந்தாலும் சரி, சினிமா ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் அந்த 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 லெவலுக்கு வந்திருப்பாங்க இல்லை? ஆமாங்க சார், அந்த லெவலுக்கு வந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவோ அந்த மாதிரி ஒரு எனக்கு கிடைச்ச எல்லா கேரக்டரும் நான் பண்ணக்கூடாது. உங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன? எல்லாத்துக்கும் பெரும்பாலும் விருப்பமான ஒரு விஷயம் தான் எனக்கும். சரி, வில்லனாக வரணுங்கிறத என்னோட ஆசை. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, ஹைட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் மாறி வருது. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரணும். ஒரு அப்பா ரோல், ஒரு ஹீரோ அப்பா ரோலில் வரணும், இல்லைன்னா நல்ல ஒரு வில்லனாக வரணும். அதுக்குண்டான முயற்சிகள் இருக்குது. இறைவனர்களால் இப்போ 1-2 அமைஞ்சிட்டே இருக்குது. எல்லாம் எதிர்வரும் காலங்களில் ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். மாறுபட்ட கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்ட ஒரு ரோல் வந்து இன்னொருத்தர் பண்ணி அது சக்ஸஸ் ஆன அந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பங்கள்? இல்லை, அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஆமாங்க, சிலது வந்து நம்பி போய் மோசம் போனதெல்லாம் உண்டு. இந்த கேரக்டரில் வில்லன் ரோல்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கடைசியில் ஒரு மோசமான ரோல்லாம் கொடுத்துருவாங்க. என்னடா பண்ணுறதுன்னா திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? சரி வந்துட்டோம், அவங்க எல்லாமே செட்டப் இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு வில்லன் சொன்னாங்க, இது வில்லன் தாங்க அப்படிங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உண்டு, அந்த மாதிரி ஏமாந்தது உண்டு. மற்றபடி நான் நடிக்காமல் விட்டு அது வேற ஒருத்தர் நடித்து அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு இதுவரை நடக்கலை. ஓகே. நான் கிடைக்கிறதெல்லாம் பெரும்பாலும் நடிச்சுட்டு தான் இருப்பேன். சரி, என்னைக்காவது ஒரு நாள் நமக்கான ஒரு தனியான ஒரு ரோல் அமையும். அதுவரை கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். என்ன வாய்ப்பு கிடைக்கிறதுங்கெல்லாம் பெருசு இல்லைங்க, அதை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது தான் பெரிய விஷயம். அதை நம்ம சிறப்பாக பண்ணுவோம், கிடைக்கிறத நம்ம சிறப்பாக பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஆமாம். அப்புறம் சார், இப்போ உங்களை வந்து நிறைய இயக்குனர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்க. நிறைய பெரிய பெரிய ஆக்டர்களும் பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட வந்து சகஜமாக வந்து பழகக்கூடிய, பாரபட்சம் இல்லாமல், துணை நடிகர் என்ன நடிகர் இல்லாமல் உங்கள்கிட்ட சகஜமாக பேசக்கூடிய நபர்கள்னால் யாரை சொல்லுவீங்க? நம்ம இப்போ தேசிய விருது வாங்கியிருக்காரு இல்லைங்களா, MS பாஸ்கர் சார். ஓகே. நான் ஃபஸ்ட்டு அவரை இந்த பார்க்கிங் படத்தில் தான் பார்த்தேன் நேரில்.
உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய நடிகர், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு இருப்பாங்க, அவங்க கூட உட்காந்துக்குவார், அவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்குவார். அவர் சேர் எந்திரிச்சு போயிடுவார். ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு அவர் போய் நின்றுட்டு இருப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ திறமைசாலி, இவ்வளவு இயல்பாக இருக்காருன்ட்டு. அதே மாதிரி பழகிறது, பேசுகிறது எல்லாமே இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்காங்க இயக்குநர்களாகட்டும், நல்லா தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. யாராக இருந்தாலும் சூப்பர் அப்படின்ட்டு உடனே இது பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய பேர் இருக்காங்க சார். நல்லவங்க இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிற போல் சினிமாவிலையும் நல்லவங்க இருக்காங்க. ஒரு சில இடங்களில் போல் இங்கேயும் ஒரு சில இது இருப்பாங்க. சரி சரி. இப்போ உங்களை மாதிரி வந்து அதாவது ஒரு சினிமா கனவோட இன்னும் கூட வந்து இப்போ உங்களுக்காவது வந்து வாய்ப்புகள் கிடைச்சது, ஒரு சின்ன துணை ரோல் பண்ணுறீங்க, அந்த வாய்ப்புகள் கூட கிடைக்காம நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க இன்னும் கூட. கண்டிப்பாங்க சார். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவா இருக்கும்? அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஆலோசனை இல்லைங்க, பட் இருந்தாலும் நம்ம முயற்சி தான் சார். முயற்சி, நம்பிக்கை, இது ரெண்டும் தான். நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது இந்த அளவுக்கு நம்ம ஒரு 50 படம் நடிப்போம்னா எனக்கு தெரியாது. இந்த 5-6 வருஷம் தான் ஆகிடுது. அந்த 6 வருஷத்தில் கோவிட் வேறு 2-2.5 வருஷம் நம்ம லைஃப்பில் இதாகிடுச்சு. பட் இந்த 3 வருஷத்தில் ஒரு 50 படம் நடிச்சு நம்பிக்கையோடு வந்ததுனால தான் எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல், சென்னையை பற்றி எதுவுமே தெரியாமல், யாரும் சினிமாவில் இல்லாமல், தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ரூம் போட்டு, ஹோட்டலில் ரூம் போட்டிருப்பேன். அப்போல்லாம் நல்லா இருந்தேன், பிஸ்னஸ்லாம் பண்ணி நல்லா இருந்தேன். அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருப்பேன். இங்கே சினிமாக்காரங்களாம் போய் பார்ப்பேன், நடந்தெல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன். ஏன் வண்டியில் நண்பர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு மதியம் பிரியாணி வாங்கி கொடுத்து, எனக்கு ஆஃபீஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த நேரத்தில் அப்படிலாம் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கேன். அப்புறம் பணம்லாம் ட்ரை ஆகி சாப்பிடாம கூட அலைஞ்சிருக்கிறோம். வண்டி இல்லாமல் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ கார் நிற்கும் போர்ட்டிகோவில், புல்லட் இருக்கும் தண்டப்பேடு, அது போக 2 பைக்கு நிற்கும். இவ்வளவும் வீட்டில் கோயம்புத்தூரில் நிறுத்திட்டு போர்ட்டிகோவில் நிறுத்திட்டு இங்கே சென்னையில் வந்து வீதி வீதியாக அலைஞ்சிருக்கிறேன். எதுக்குன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. சிவகுமார் சார் பையனாகட்டும், ஒரு சூர்யா சார் ஆகட்டும், அவர் கூட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கார்மெண்ட்ஸில் திருப்பூரில் எக்ஸ்போர்ட்லாம் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்ற பேட்டியில் கொடுத்துருக்காரு. ஸோ பெரிய இன்றைக்கி நட்சத்திரங்களாக இருக்கவங்க, நடிகராக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் நானும் ஒரு அளவுக்கு வந்தேங்க கோயம்புத்தூரில். சினிமாவிலையும் கஷ்டப்பட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக எது கிடைச்சாலும் அது நிலைக்காது, கஷ்டப்பட்டு கிடைச்சா தான் அது நிலைக்குங்க. இப்போ உங்கள் வீட்டாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது சார்? அதாவது நீங்கள் பாட்டுக்கு வந்து சினிமான்னு போயிடுறீங்க, எங்களை கவனிக்க மாட்டேன்றீங்க, எல்லா வசதியும் இருக்குது, நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தடைகள் ஏதாவது வந்துதான்? இல்லை சார், நான் குடும்பத்துக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் சொந்த வீடு எல்லாம் கட்டி, நானாக லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்தேன். லவ் மேரேஜ் பண்ணி அவங்கள நல்லா செட்டில் பண்ணி என் பொண்ணுக்கு இன்றைக்கி நல்லா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு தான் என்னோடய ஆசைகளுக்காக தான் வந்திருக்கிறேன். 45 வருஷம் குடும்பத்துக்காக வாழ்ந்துருக்கிறேன். நான் இதுக்கப்புறம் எனக்காக ஒரு ஆசைக்காக ஒரு 5 வருஷம் நான் சினிமாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, ஃபேமிலி அவங்க பார்த்துக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. என்ன நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், கஷ்டப்படும் போது நம்ம தனியாகவே கஷ்டப்பட்டுக்குவோம், சந்தோஷமாக இருக்கும்போது ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு உழைப்பும் சரி முயற்சியும் சரி என்னோடய தனிப்பட்ட முறையில் போயிட்டுருக்குங்க சார். சரி, உங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பாராட்டின ஒரு டைரக்டரோ ஒரு நடிகரோ யாரை சொல்லுவீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சீரியலில் கூட பார்த்தீங்கன்னா லட்சுமி சீரியலில் டைரக்டர் அப்படியே டென்ஷனாக இருந்தார். ஓ கரெக்டாக பண்ணிடுவில்ல அப்படி இப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டைம். அவர் பேர் சொல்கிறேன் தெரியல. லட்சுமி சார் சீரியலோட டேரக்டர். சரி சார். அப்புறம் ஷார்ட் ஓகே அப்படின்னு நல்லா பண்ணியிருக்கலாம். டைம் வேறு ஆகிடுச்சு, க்ளோசிங் டைமுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் பேக்கப் சொல்கிற டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறது டென்ஷனில் பதட்டத்தில் இருந்தார். அப்போ சரி பண்ணிடுவாரா, அவர் கரெக்டாக பண்ணிடுவார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணி அவங்க பார்த்ததில்லை. ஸோ ஓகே சார், டயலாக் ரெடியாலாம் ஓகே சார். பார்த்தா ஷார்ட் ஓகேன்னாரு. ஒன்றும் ஐயோ நல்லா பண்ணுறாரு அவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் நான் போனேன் அந்த சீரியலுக்கு. அதை பார்த்துட்டு நடித்ததை பார்த்துட்டு ஓ நல்லா பண்ணுறாரு அவர் நம்பர் வாங்கிக்க, அவர் பேர் என்னன்னு எல்லா டீட்டெயில் வாங்கிக்க, அடுத்த சீரியல் நம்ம டேரக்டராக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே போக படங்கள்லேயும் ஒரு 4-5 படங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. நல்லா இருக்கார், ஆள் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இயக்குனர்னு சொல்லியிருக்காங்க, யூனிட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பத்தாதுங்க சார், நம்ம இன்னும் நிறைய பண்ணணுங்கிற ஆர்வம் தான் அதிகமாக இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகளும் பயிற்சிகளும் போயிட்டுருக்கு. வாழ்த்துக்கள் சார். நன்றி. அடுத்தது இப்போது சீரியல் எடுத்தாலும் சரி, சினிமா எடுத்தாலும் சரி, எதனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற மாதிரியோ இல்லை வந்து சாப்பிட்ற மாதிரியோ காமிச்சாக்கா உண்மையிலேயே வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க, ஏன்னா பண்ணுறாங்க, சில பேர் எடுத்து வைக்கிறாங்க. அது வந்து உண்மையிலேயே நடக்கிற ஒன்று. அதே மாதிரி காஃபி குடிக்க பார்த்தா காலி டம்ளர் தான் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அப்படிங்களா? அது உண்மையா?
இல்லை சார், எல்லாமே இருக்கும், பெரும்பாலும் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அது டேக் ஒன் மோர் போயிடுச்சுன்னா அது திருப்பி அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக சாப்பிட்ற மாதிரி நடிப்பாங்க. டக்குன்னு சாப்பிட்டாங்கன்னு வைங்க, அடுத்த ஷாட் வந்துச்சுன்னா ஒன் மோர் வந்து யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், மெயின் ஆர்டிஸ்ட் பண்ணலனாலும் பேக்ரவுண்டில் இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இல்லை பேக்ரவுண்டில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைங்கனால அது டேக் ஒன் மோர் போகும். அப்போ அந்த இடத்துல டக்குன்னு ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால நாங்கள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி சில விஷயங்கள் அப்படி பண்ண தான் செய்வோம். சில நேரம் ஒன் மோர் ஏதாவது சிந்திரும், இல்லை ஏதாவது காப்பி ஏதாவது கொட்டிடும் அடுத்த டேக் போக்குள்ள. சில நேரம் வேணால் அந்த மாதிரி நடந்துருக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா ஃபுட்டெல்லாம் எல்லாமே இருக்கும். ஆமாங்க. இல்லை காஃபி வந்து காலி டம்ளர் பார்த்த மாதிரி சும்மா அதான் சார், ஏதோ ஒரு இதில் அது கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். ஓகே, சரி, அந்த இடத்துல அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் டைம் அது இதெல்லாம் ஷார்ட் முடிக்கணுங்கிறதுல அப்படி கூட பண்ணியிருக்கலாம். பெரும்பாலும் இடத்துல காஃபி கொடுப்பாங்க. ஆமாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் நடிகர் யார் சார்? யாருன்னு சார் சொல்கிறது? ஒன்றா ரெண்டா? நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்கள் சார். நம்பியார் சார் ஆகட்டும், அசோகன் சார் ஆகட்டும், ஏன் ரகுவரன் சார், இப்போ நிறைய பிரகாஷ்ராஜ் சார், நிறைய நீங்கள் பிரபலங்களை தாண்டி அடுத்தடுத்த வில்லங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார். வியந்திருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம். ஒவ்வொரு படத்தையும் இப்போ சமீபத்தில் ஒரு புது படம் பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மிரட்டலாக பண்ணியிருந்தார். இது மாதிரி நிறைய படங்களில் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வில்லனாக நடிக்கணுங்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கற்றுக்குறோம். சரி. ஆமாங்க. ஸ்டண்ட்டு பண்ணுவீங்களா சார் நீங்கள்? பண்ணியிருக்கேன் சார். 2-3 படத்தில் ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்கேன். ரோப்பெல்லாம் கட்டி போட்டு இழுத்துருக்குறாங்க. அந்த அனுபவம்லாம் இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர். ஆமாங்க சார். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உயிரை பணை வச்சு பண்ணுறாங்க. ஆனால் வந்து இல்லை, அது வந்து சில இடத்துலலாம் வந்து டூப் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்து சில இடத்துக்கு வந்து நிஜமான ஆட்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது சில இதெல்லாம் அவங்க வந்து ஃபிக்ஷன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரினாக்கா எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ் மாதிரி காமிச்சிட்டு போயிடுவாங்க. சில இடத்துல உண்மையிலேயே பண்ணுறாங்க. ஆமாம் சார், இவ்வளோ இத்தனை வருஷமாக அப்படி தான் இருந்தது. அதுக்கு தான் டூப் ஆர்டிஸ்ட் வச்சுருப்பாங்க, அவங்கள தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. சில ஷார்ட்ஸ் வந்து அவங்க ஹீரோஸே கூட பண்ணுவாங்க. ஒரு சில ஆர்டிஸ்ட்டு துணிஞ்சு பண்ணுவாங்க, ரியாலிட்டி வேணும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியே பண்ணுவாங்க ஒரு சில ஷார்ட்ஸு. மற்றதுக்கு வந்து டூப்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ ஏஐ வந்துருச்சு, அதனால் சில மாற்றங்கள்லாம் இருக்கும். ஒரு சில படங்களில் சில மாற்றங்களோடு தான் பண்ணுறாங்க. பெரும்பாலும் நீங்கள் அப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் விரும்பி ரசிக்கிற ஒரு ஹீரோனா யார் இருப்பாங்க? நான் சினிமாவில் இருந்துட்டு அப்படி யாரும் பர்டிகுலராக சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்பிக்கை நாயகன் அஜித் சார் தான். அஜித் தான். ஆமாங்க. ஓகே. ஏன்னா எந்த வித பின்புலமும் இல்லாமல் நம்ம நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட, அதே போல் அவரும் வந்தவர் தானே. இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நமக்கு வந்ததுனால சரி நம்ம அவரை சொல்லலாம். எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தில் நமக்கு ஒன்று பிடிக்கும். சூர்யா சார் ஆகட்டும், நம்ம தனுஷ் சார் ஆகட்டும், நிறைய ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். விஜய் சார், ரஜினி சார், கமல் சார். இப்போ விஜய் சார் சொன்ன வந்து வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆமாங்க. தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்திருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு துணை நடிகராக என்ன நினைக்கிறீங்க? அவரவர் விருப்பம் சார். அவர் ஒன்றும் சும்மா பொழப்பு இல்லாமல் வரல, ஒன்றும் வேலை வெட்டி இல்லை, நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் சினிமாவிலேருந்து, நம்ம போய் ஏதாவது அங்கே சம்பாதிக்கலாங்கிறதுக்காக அவர் வரல. நிறைய சம்பாதிச்சிருக்காரு, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மக்களுக்காக எதை செய்யலான்ட்டு வந்திருக்காரு. இது எப்படி என்ன ஆகும் எப்படி ஆகுங்கிறத காலம்தான் கணிக்கணும், மக்கள் தான் கணிக்கணும். ஓகே. இல்லை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் என்ன சொல்ல சாதிப்பாரா? சொல்ல முடியாதுங்க சார். அரசியல் அனுபவம்னு ஒன்று இருக்குது, அது இருக்குது. மக்கள் செல்வாக்கு இருக்குது, அந்த இளைய தலைமுறையோட செல்வாக்கும் அவருக்கு நல்லா இருக்குது. அது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும், ஆட்சி அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுக்குமாங்கிறத வந்து காலம்தான் கணிக்கணும், மக்கள் தான் நினைக்கணும். ஆமாங்க சார். இப்போது சொல்கிறது இல்லை, இப்போ வந்து ஒரு சீரியல் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க சார், சொல்லுங்கள். அதுக்கு டியூரேஷன்னாக்கா இப்போ வருஷக்கணக்கில் ஒன்று சீரியல்லாம் கூட 2 வருஷம் 3 வருஷம். ஆமாங்க. அப்போ அதுக்கு அந்த அந்த டைமிங் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? ஏதாவது சொல்ல முடியும்? அதாவது இது டேரக்டர் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, ஆனால் அது கதை காலத்துக்கு இது இத்தனை வருஷம் அப்படின்றது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது எப்படி அமைக்கிறாங்க? ஒரு சீரியல் கதை அமைப்பு எப்படி அமைக்கிறாங்க? சேனல் தான் சார். இப்போ முழுக்க எல்லா டிசைனையுமே சேனல் தான் எடுக்கிறாங்க. அவங்க அந்த கதையை எப்படி கொண்டு போகணும் பிடிக்கணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அது
மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்கோ அதன்படி அது நகருது, வருடங்களை கிடக்குது. ஆமாங்க. இப்போது பல வருஷமாக ஓடுற சீரியல்களுக்கும் 2.5 மணி நேரத்தில் முடிகிற அந்த சினிமாக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி வித்தியாசம், எப்படி பார்க்குறீங்க? நிறைய வித்தியாசம் இருக்குங்க சார். பல வருடங்கள் ஓடுற சீரியல் அது வேற, அது சீரியல் தான். ஆனால் 2.5 மணி நேரத்தில் ஆடியன்ஸை நீங்கள் தேட்டரில் உட்கார வைக்கணும். நீங்கள் ஒரு சீன் சரியில்லைனாக்க எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. இன்றைக்கி மீடியா பவர் மிகப்பெரும் பவராக இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸ் வர்றவங்களாம் தேட்டருக்கு பிரித்து பார்க்குறாங்க படத்தை. அப்போல்லாம் பொதுவாக ஒரு படமாக பார்த்தாங்க. இப்போ எடிட்டிங் எப்படி இருக்குங்கிறாங்க, மியூசிக் சூப்பராக இருக்குங்கிறாங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பிரித்து பார்க்குற அளவுக்கு எல்லாமே இங்கே நெட்டில் கிடைக்கிது. எல்லாம் பார்த்துட்டு தான் படத்துக்கு வர்றாங்க. இப்போ அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி உட்கார வைக்கணும்னா ஒரு கதையாகவும் மேக்கிங் ஆகவும் நிறைய சிரத்தை இருக்குது. அந்த சிரத்தையெல்லாம் எடுத்து தான் ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வராங்க. ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, என்ன படம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கு பின்னாடி உழைப்பு, பெருத்த உழைப்பு. எத்தனை பேர், எவ்வளோ டீம் ஒர்க்கு தானே அது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 2.5 மணி நேரத்தில் ஆடியன்ஸை உட்காந்து திருப்தியாக ரசித்து வெளியே வரணும், படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது சந்தோஷமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சிரமங்கள் எடுக்கிறாங்க. எல்லாருமே அந்த முயற்சியில் தான் சார் பண்ணுறாங்க. 1-2 ஃபெயிலியர் ஆகலாம். நல்ல படம் கெட்ட படம்லாம் கிடையாதுங்க. எடுத்ததில் எது சிறப்பாக இருக்குது, எது சுமாராக இருக்குது அப்படிங்கிற கணக்கு தாங்க. சீரியல் ஹீரோயின்லேயும் சரி, சினிமா ஹீரோயின்லேயும் யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இதுவும் ஒரு டஃப் காம்படிஷன் தான். ஏன்னா நம்ம யாரும் சொல்ல முடியும். இந்த பாருங்க, இப்போ திரிசாவெலாம் இருக்கிறாங்க. சரி, எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க ஃபீல்டில். அவங்களும் ஒரு எங்கள் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டாகவும் அப்படி தான் வந்திருப்பாங்க. இன்றைக்கி இப்போ வந்த படங்களில் பார்த்தா இத்தனை வருஷம் கடந்து இன்னமும் அழகாக இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அழகாக ஆகிட்டே இருக்கிறாங்க, ஏஜ் கூட. இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம், நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. சரி, நான் இப்போ நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னாக்கா இவங்க கூட தான் நடிக்கணும், அதாவது உங்களோட சில அபிலாஷைகள் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய விருப்பம் யார் இவங்க கூட எல்லாம் நடித்தானா ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு யார் சொல்கிறீங்க? நான் எல்லாரும் கூடயும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன் இவங்க கூட அவங்க கூடன்ட்டு இல்லை, சில பேருக்கு வந்து நடிகர் ரஜினிகாந்த் கூட சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கணும், அந்த மாதிரிலாம் எல்லாருமே இருக்கணும் சார். அது ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் ரஜினி சார். அவர் கூட நடிக்கணும்ட்டு ஆர்வம் இல்லாத ஒரு மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. விஜய் சார் கூட பண்ணலான்ட்டு இருக்கோம், கமல் சார் கூட பண்ணணும், நிறைய இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போது எனக்கு உண்மையிலே இதெல்லாம் ஒரு பெரிய காட் கிஃப்டாக தான் நினைக்கிறேன். இந்த மாரிசன் படம், பகத் பாசில் சாரோட படத்தில் என்ட்ரியே நம்ம தான் இருக்கும். டைட்டிலுக்கு முன்னாடியே நம்ம சீன் தான் வரும். இதெல்லாம் இறைவனும் இயற்கையும் நமக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னு தான் நான் சொல்ல முடியும். இத்தனை வருஷமாக நாம் பட்ட அந்த 5-6 வருடங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை சுமந்து தான் வந்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. பரவாயில்ல, படத்தில் ஒரு நல்ல சீன் வந்துருக்கு. அவர் நடிப்பு அரக்கன் பேர் எடுத்தவர் பாபா சார். அவர் கூட சேர்ந்து நம்ம நடிக்கிறோம். அவர் ஃபஸ்ட்டு சீன் அவர் கூட வரோம், அவர் கூட டயலாக் இருக்குங்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நடிகை, இதுவே இயற்கை கொடுத்த ஒரு வரம்னு சொல்கிறேன் நான். அதே மாதிரி ரஜினி சார் கூடயும் கொடுக்கும், கமல் சார் கூடயும் கொடுக்கும், தனுஷ் சார், சூர்யா சார், கார்த்தி சார் கூட 2 படம் பண்ணியிருக்கேன். வாத்தியாரை பண்ணியிருக்கேன். அப்போ ஜப்பான்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இறைவன் கொடுக்க, இயற்கை கொடுக்க நம்ம காத்துட்ருக்கிறேன், இணைந்து நடிக்கணும்ட்டு. இப்போ இவர் லால் சலாம் பண்ணார்ல, குணாபாபு ஆக்டர். ஆமாங்க சார். ஆமாம், அவரை தான், அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்ல? நல்ல தம்பிங்க குணாபாபு. ஆமாம், குணாபாபு வந்து ரொம்ப நல்ல தம்பி. நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாரிசன் படத்துக்கு ஆடிஷன் போகிற இடத்துல தான் நாங்கள் பழக்கம். ஓஹோ. ஆமாங்க, அதுதான் முதல் முறையாக அங்கே தான் சந்தித்தேன். அவர் தான் உங்களை? ஆமாம். இன்றைக்கி திருக்குறள்னு ஒரு படத்தில் நல்ல ஒரு பெரிய ரோல் பண்ணியிருந்தாப்புல, ஹீரோ ரோல் மாதிரி. அந்த படத்தில் நானும் பண்ணியிருந்தேன். திருக்குறள்லேயும் நானும் ஒரு வணிகராக பண்ணியிருந்தேன். நல்ல தம்பி, நல்லா வளர்ந்து வர்றாப்புல. இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. அதுபோல் நிறைய நண்பர்கள் இருக்காங்க சார். சென்னை வந்து நட்பு தான் என்ன ஒரு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு படங்கள்லேயும் சரி, இணை துணை இயக்குநர்கள், நிறைய திரைத்துறை சார்ந்த நண்பர்கள், கெட்டதும் சந்திச்சிருக்கேன், நல்லதும் சந்திச்சிருக்கேன். நிறைய நல்லது சந்திச்சிருக்கேன், ஒரு சில கெட்டதுகளும் சந்திச்சிருக்கேன் சினிமாவில். சரிங்க சார். ஆமாங்க. அது மாதிரி குணாபாபும் நல்ல தம்பி, நல்லா வளரக்கூடிய பையன், நல்லா வரும். இப்போ இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்டேன்னாக்கா, சொல்லுங்கள். திருக்குறள்னு சொல்லிட்டு அந்த அதில் சீரியல் நடிச்சு. ஆமாம், படங்க, அது படம் தான். அதே மாதிரி வந்து நிறைய இது மாதிரி வந்து சங்ககால இலக்கியங்களில் தலைப்பு வச்ச நிறைய
படங்களும் வந்திருக்கு, சீரியலுங்களும் ஆமாம் வந்திருக்கு. சார். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக வந்து போகாததுக்கு என்ன காரணம்? பெருசானாக்கா நல்ல நல்ல ஆக்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ஏன் அந்த தலைப்பா இல்லை வந்து அவங்களோட மக்களோட ரசனையற்ற தன்மையா எப்படி? அப்படி சொல்ல முடியாதுங்க சார். இப்போ பொன்னியின் செல்வன் வந்து நல்லா தானே போச்சு. பொன்னியின் செல்வனே ஒரு வரலாற்று புனைவு தான். அதை தான் நம்ம படமாக பண்ணாங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி எவ்வளவோ நல்லா வந்திருக்குல்லைங்க சார். இன்றைக்கி ஹரிச்சந்திரா படம்லாம் அவ்வளோ இதாக எடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி அதே மாதிரி இந்த கால டெக்னாலஜி இதை வந்து பொன்னியின் செல்வன் நல்லா போச்சு, எல்லாம் குடும்பமாக வந்து பார்த்தாங்களே, அது ஒரு வரலாற்று காவியம் தானே. நம்மகிட்ட எல்லாம் நல்லா பண்ணுறாங்க சார். மக்கள் நல்லபடியாக எடுத்து கொடுத்தா, ரசனையோடு கொடுத்தா அவங்க பார்க்குறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது. நல்ல படங்கள் வந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. வரலாற்று படமாக இருந்தாலும் சரி, இதுவும் சரி. இப்போ இந்த திருக்குறள் கூட திருவள்ளுவரோட வாழ்க்கை அது ஒரு பார்ட் எடுத்து தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலைங்கிறது தான் குறையாம வழியே மக்களை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆமாங்க, அது சில தவறுகள் எங்கே நடந்துச்சுன்னு தெரியல. மக்கள்கிட்ட கரெக்டாக அதை கொண்டுட்டு சேர்க்க வேண்டிய பணியை நம்ம சரியாக செய்யலையோ அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். மக்களை குறை சொல்ல முடியாது சார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப போகுது. பெரிய பெரிய படங்கள் சரியாக போகாமையே இருந்திருக்குது. சின்ன சின்ன படங்கள் சிறப்பாக போயிருக்குது. வசூல் ரீதியாக மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீரியலோட வெப் சீரிஸ் வந்து இப்போ ரொம்ப பிரமாதமாக போகுதுங்க சார். அதுக்கு என்ன காரணம் சார்? பிளாட்ஃபார்ம் தான், ஓப்பன் பிளாட்ஃபார்ம். அது ஓடிடி பிளாட்ஃபார்முங்கும் போது நீங்கள் பேன் இண்டியா மூவியாக ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லையும் போகுது. ஓகே, அது சீரியலில் காட்டும் வெப் சீரிஸ் வந்து இப்போ. ஆமாம், சீரியல் இல்லைங்க, நீங்கள் திரைப்படங்களை விட அதிகமாகவே நீங்கள் இப்போ வெப் சீரிஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட வதந்தி 2ன்ட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு வந்தேன். சுழல் பண்ண கம்பெனி தான் வதந்தின்னு எடுத்தாங்க. இப்போ வதந்தி 2 ஷூட் போச்சு. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம். நிறைய பெரிய பெரிய பண்ணி அதிகமாக வெப் சீரிஸ் போயிட்டு இருக்குது. அதனால நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்புகளும் அமையுது. எத்தனை வெப் சீரிஸ் பண்ணியிருப்பீங்க சார் நீங்கள்? நான் இதில் ஒரு 4 வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன் சார். வெப் சீரிஸ்? ஆமாம், இப்போ ஒரு குற்றம் புரிந்தவன் அப்படின்ட்டு ஒரு வெப் சீரிஸ். அது நான் சொல்லக்கூடாது, நான் அனௌன்ஸே பண்ணலை. பட்டு டைட்டில் நான் முறையாக பண்ணலை. ஆனால் அது முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆகிற போகுது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம் எடுத்திருக்கேன். அதில் நான் அதிகப்படியாக நடிச்சிருக்கிறேன். அதிகப்படியான நாட்கள் அதில் நடிச்சிருக்கேன். இப்போ வெப் சீரிஸ்க்கும் சீரியலுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? அதாவது நான் ரெண்டுமே ஒன்று போல தான் எடுப்பாங்களா இல்லை வேறு மாதிரி? இல்லைங்க சார், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. சீரியலுங்கிறது அது வேறு பேட்டர்ன். அது வீட்டில் இருக்கிற மாதிரி. நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி. சினிமாவாகட்டும், வெப் சீரிஸ் ஆகட்டும். வெப் சீரிஸ் வந்து சினிமாவை விட அதிகமாகவே இப்போ எடுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஓப்பன் பிளாட்ஃபார்ம், எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் அதை பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் தான் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அமையுது. இப்போ எங்கள் மாதிரி நடிகர்கள்லாம் நிறைய பேர் வெப் சீரிஸ் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீரியல் இயக்குனர்னா யாரை சொல்லுங்கள் சார்? நான் இவரோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி நடிப்பேன். நான் முதலாக நடித்த காற்றுக்கு என்ன வேலி சீரியலில் டைரக்டர் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கேமராவை பார்க்குறேன். அப்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் கோயம்புத்தூருக்கார, மரியாதைக்கு உரிய ஊர் கோயம்புத்தூர். அங்கே இப்போ வாழ்ந்து வளர்ந்து சென்னை வரும்போது நான் முதல் முறையாக அவர் ஒரு ரிவார்டு மாதிரி கொடுத்தாரு சென்னை பாஷையில். அதனால் அவரை மறக்கவே முடியாது என்னால். என்ன சொன்னார் சார்? அது சொல்ல வேண்டாம். ஆனால் எனக்கு அந்த நேரம் எதாக இருந்தாலும் அடுத்து அதுதான் எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்தது. அடுத்த ஷார்ட்லாம் டக்கு 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 டக்குன்னு அடித்து தூக்கணும். அந்த ஒரு வார்த்தை என்னை அவ்வளோ தூரம் பாதிச்சதுன்னு சொல்ல முடியாது, செதுக்குனதுன்னு சொல்லலாம். ஆமாங்க. திட்டினாரா பாராட்டினாரா? திட்டினார் ஃபஸ்ட்டு, அப்புறம் பாராட்டினார். பாராட்டுற அளவுக்கு ஷார்ட்ஸ் எல்லாமே போச்சு சீனெல்லாம். ஸோ அது எனக்கு நிறைய பேரும் கொடுத்தது. சில அனுபவம், நிறைய பெரிய அனுபவத்தை கொடுத்தது. முதல் சீரியலே எனக்கு ஒரு சென்னைக்கு நான் உள்ளே வந்து ஒரு சீரியல் பண்ணி அதில் சென்னை ஒரு வார்த்தையை நான் அந்த இயக்குனர் பயன்படுத்தினார். அது ஒன்றும் தவறு கிடையாது, அது இயல்பான ஒரு வார்த்தை தான் சென்னைக்கு. ஆனால் கோயம்புத்தூருக்கு அது பெரிய வார்த்தை. அது நம்மளை ரொம்ப இதுவாச்சு, ஆட் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் அடுத்த ஷார்ட்டெல்லாம் நல்லபடியாக பண்ணுறதுக்கு உண்டான காரணமாகவும் அதுதான் அமைஞ்சது. ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, நல்லா பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி பண்ணீங்க அப்படின்னு ஃபஸ்ட் ஷார்ட்டில் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு வார்த்தையை விட்டார். அடுத்து வந்து நல்லா பண்ணீங்களா, ஏன் அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டார். தப்பு இல்லை, ஒரு தகப்பனாக இருந்தாக்க பிள்ளையை தட்டியும் கொடுக்கணும் கட்டியும் பிடிக்கணுங்கிற கணக்கில் அரவணைக்கவும் செஞ்சார்,
அதட்டவும் செஞ்சார். அதனால் எனக்கு அவரை மறக்க முடியாது, முதல் இயக்குனருங்கிறதுனால. உங்களுக்கு வில்லன் நடிப்பில் யாரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார்? அதாவது நான் ரொம்ப மிரட்டலான நடிப்பு, இவரோட நடிப்பு என்னால் மறக்க முடியாது அப்படின்னு யாரை சொல்லுவீங்க நீங்கள்? நான் வில்லனாக நடிக்கணும்னு தான் ரொம்ப விரும்புகிறேங்கிறதுனால எல்லாருமே எல்லாம் ஒவ்வொரு விதத்தில் என்னை மிரட்டியிருக்காங்க. இப்போ தான் சொன்னேன் பாருங்கள், இப்போ புதுசாக வர படங்கள்லேருந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே எல்லாமே இருக்காங்க. ஆனாலும் ரகுவரன் சார் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா அந்த சட்டலாக அவர் பண்ணுவார், அது அல்டிமேட்டு தான். அது போக இப்போ நிறைய எல்லாருமே தான் ஒவ்வொரு விதத்துலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அஜித் சார் நீங்கள் நேரில் பார்த்து பேசுனீங்க? இன்னும் அந்த வாய்ப்பு இறைவன் கொடுக்கல. வாய்ப்பு 2-3 டைம் படத்தில் கமிட் ஆகி கடைசி நேரத்தில் மாறிடுச்சு. ஆமாங்க, இல்லைன்னா துணிவு படத்துலையே பேசினாங்க, மிஸ் ஆகிடுச்சு. பார்ப்போங்க, இறைவன் இதெல்லாமே நம்ம கையில் இல்லைங்க, மேலே இருக்கிறவன் நினைக்கணும். அடுத்தடுத்து வேறு என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அடுத்த மாதம் 2-3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இப்போ இவர் அருள்நிதி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அருள்நிதி சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் இப்போ கராத்தே பாபுன்னு ஜெயம் ரவி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுவும் இப்போ அதில் அரசியல்வாதியை பண்ணியிருக்கிறேன். ஆமாங்க. இப்போ அது போக ஜெய் சார் கூட ஒரு படம், அது இப்போ விரைவில் ரிலீஸ் ஆகுது, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டுருக்குது. அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி விக்ரம் பிரபு சாரோட, இப்போ வெற்றிமாறன் சாரோட அசோசியேட்டு சுரேஷ் சார் ஒரு இயக்கியிருக்கார், அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போது நந்தன் படம் எடுத்தார் இல்லையா சரவணன்னு சொல்லிட்டு, அவரோட இயக்கத்தில் அடுத்த படத்தில் நடிச்சிருக்கேன். நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேங்க சார். வெப்சீரிஸும் போயிட்டுருக்குது. நல்ல விஷயம். இல்லை, இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாக போகுது. நல்ல நட்புலையும் அன்புலையும் நல்லபடியாக போயிட்டுருக்குது. சார், இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க, சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு கேரக்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரசியல்வாதி கொடுக்குறாங்கன்னு சரிங்க, அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்களா, இல்லை வந்து மற்ற எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி உடனே கூப்பிட்டு ஷாட்டுக்கு வந்து நெல் அப்படின்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? இல்லை, அது நிறைய பேர்கிட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆசை. அப்படிங்களா? ஆமாம். இது முதல்ல சொல்லிடுவாங்களா, டக்குன்னு சொல்லுவாங்களா, அங்கே போனதுக்கு அப்புறமா சொல்லுவாங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது முதல்ல சொன்னாங்கன்னா தான் அந்த கதாபாத்திரம் என்னன்னு உள்வாங்கி நம்ம அதை ரியாக்ட் பண்ண முடியும். பட் பெரிய ஆர்டிஸ்ட்டுகள் அது முன்கூட்டியே கொடுத்துட்றாங்க. சின்ன ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால நிறைய இடங்கள் அது கரெக்டாக நடக்கிறது இல்லை. அது அந்த வருத்தம் இருக்கும் எங்களுக்கு. அது கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய படங்களில் வந்து அந்த கதையே சொல்ல மாட்டாங்க, முன்னாடி என்ன சீன் பின்னாடி என்ன சீன் எதுவுமே தெரியாது. திடீர்னு நடிக்க சொல்லுவாங்க. திடீர்னு சொல்லும்போது அங்கே ஏதாவது ஒன்று பதட்டத்தை உருவாக்குவாங்க. இந்த பதட்டத்தில் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி வந்துச்சா நல்லா பண்ணியிருக்கலாமே, அது தெரியாமல் போயிடுச்சுன்னா இருக்குது. ஒரு சில இயக்குனர்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அசிஸ்டண்ட் இருப்பாங்க, உதவி இயக்குனர்கள், இணை துணை இயக்குனர்கள் வந்து இந்த மாதிரி சீன் ஒரு சிலர்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்து நம்ம பண்ணுறது நல்லாயிருக்கும். நிறைய இடங்களில் அது நடக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மையும் கூட. வளரணும் சார். இங்கே ஜெயிக்கிறவனுக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்குது. அந்த ஜெயிப்பை தேடி தான் ஓடிட்டுருக்குறோம். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கையோடு பயணிச்சிட்ருக்கேன் சார். இவ்வளோ நேரம் வந்து எங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கம் சொல்லுங்க. அதாவது ஒரு துணை நடிகராக மட்டும் கிடையாது, ஒரு சாமானிய நடிகை என்னென்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்போம் அப்படின்றத உங்களோட உங்கள் பேச்சிலே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் இன்னும் மேன்மேலும் வளர, இன்னும் ஒரு பெரிய உயரத்தோட எங்களோட ராணி குழுமத்தின் சார்பாகவும் எங்களோட குழுமத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களும் நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நன்றி. கேமராமேன் சாருக்கு நன்றி. ராணி குழுமத்துக்கு நன்றி. என்னை மட்டும் இல்லை, என்னை போல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே. பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 20 வருஷமாக சினிமாவில் இந்த மீடியா போகிற மேலே படாதா, நம்மளை இப்படி ஒரு பேட்டி எடுக்க மாட்டாங்களான்னு ஏங்குற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ராணி குழுமம் வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு அமைஞ்சு அவங்கவுங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போங்கிற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் நன்றி.